கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு மன ரம்மியத்தை கட்டளையிடுவாராக. சத்தியத்துக்கு செவி விளக்குகிற மக்களை நீங்கள் விளக்குங்க. வெளியில் சத்தியத்தை கேட்காத, சத்தியத்தை பேசாத, சத்தியத்தை தியானிக்காத, கர்த்தருடைய வார்த்தைகளை விரும்பாத மக்களை கொஞ்சம் தள்ளி வைங்க. கட்டுக்கதைகளை பேசுகிற மக்களை கொஞ்சம் அப்புறப்படுத்தி வைங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எல்லாவற்றிலும் மனத்தெளி உள்ளவர்களாக இருந்து தீங்கு ஏற்பட்டாலும் கூட அதை சகித்து அனுபவித்து எல்லா இடங்களிலும் சுவிசேஷ வாசல்களை திறந்து வைத்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவனை குறித்து உங்கள் எல்லா காரியங்களிலையும் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லா பணிகளிலையும் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிச்சயமாய் சொல்லப்படணும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் போர்ச்சவராய் வாழ்ந்து காட்டணும். நீங்களே ஒரு சுவிசேஷமாய் மாறணும். நீங்களே ஒரு காஸ்பலாய் மாறணும். கர்த்தருடைய ரட்சிப்பின் சத்தியத்தின் காரியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு பயனுள்ள பாத்திரமாய், கனமுள்ள பாத்திரமாய் நீங்கள் வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுங்க. நீங்கள் முழு நேரமாக அழைக்கப்பட்டிருந்தாலும், அல்லது உங்களை அழைச்சிருக்கான்னு யாருமே சொல்லலைனாலும், இல்லை அநேகர் நீங்கள் கர்த்தருக்காக பெரிய ஊழியக்காரன் அழைச்சிருக்காருன்னு சொன்னாலும் நீங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி தான் ஆகணும். ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிக சிறந்த ஆசீர்வாதம் காஸ்பல். நீங்கள் அழைக்கப்பட்டாலும் அழைக்கப்படலைனாலும், தெரிந்து கொள்ளப்பட்டாலும் தெரிந்து கொள்ளப்படாவிட்டாலும், இப்படிலாம் யாரும் சொன்னாலும் நீங்கள் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டா அவருடைய அன்பை சொல்ல வேண்டியது தான் ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு அதுதான். என்ன தீங்கு வந்தாலும் அதை பேஸ் பண்ணி கர்த்தர் தருகிற பலத்தில் அதை ஜெயித்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன், நிச்சயமாக இது சொல்ல வேண்டியது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் யாருக்கெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அப்படின்னா இல்லை, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். அவர்கள் அத்தனை பேரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இயேசுவை அறியாத மக்களுக்கு நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லியே ஆகணும். இதுதான் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கான திறவுகோலே காஸ்பல் தான். எத்தனை அதிகமாய் ஜனங்களுக்கு ஆண்டுடைய அன்பை உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், எந்த கனத்தையும் பதவி பட்டத்தையும் மரியாதையும் எதிர்பார்க்காம ஆண்டவருக்கு தியாகமாக இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும்